எல்லோருக்கும் வணக்கம். 5 மாநில தேர்தல் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வெளியாயிருந்தது. இது பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவ் தான். பட் மார்க்கெட் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு மெட்டல்ஸ் அண்ட் ஆட்டோ செக்டார் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருந்தது. பேஸ்ட் ஆன் Q4 ரிசல்ட்ஸ்ல பிஹெச்இஎல் ஸ்ட்ராங்கா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல 7% ரைஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார்ல பஜாஜ் ஆட்டோ மாருதி ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ரியாலிட்டி செக்டார் ஸ்ட்ராங்கா இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து மார்க்கெட்டை ரன் பண்ற முக்கியமான ஃபேக்டர்னா சர்வீஸ் பிஎம்ஐ மே 6ல ரிலீஸ் ஆகும். அண்ட் Q4 ரிசல்ட்ஸ், ஏன்னா ரிசல்ட் சீசன் ஒவ்வொரு கம்பெனியுடைய ரிசல்ட்ஸும் மார்க்கெட்டை கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ட்ரேட் ஆகுது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க அண்ட் பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணி பாருங்க. லைக் மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த நெக்லைனை தான் வி ஹேவ் டு வாட்ச். 23,950 23,900 ஒரு குரூஷியல் லெவலாக இருக்கும். அதே நேரம் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகும்போது இந்த டாப்பையும், ஏன்னா இந்த ஷோல்டரை மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆகிடும். சரி, நல்லா கவனிங்க. இந்த ஷோல்டரை மட்டும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அப்சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஷார்ப்பாக மார்க்கெட் 25,000 நோக்கி போயிடும். ஓகே, ஸோ அப்சைடில் நம்ம கவனிக்க வேண்டியது 24,300 24,320 ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரம் இந்த செகண்ட் கேப் ஃபில் ஆக போகுது அப்படிங்கிறத எப்போ கவனிக்கணும், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதாவது இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சு. 23,800 950 பிரேக் அவுட் ஆச்சு. இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே ஷார்ப்பாக 23,300 வரைக்கும் ஃபால் ஆகிடும். ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். மார்க்கெட் இந்த ஜோனில் டாப்பில் ரைஸ் ஆகிற மாதிரி ரைஸ் ஆகும், அகைன் ஃபால் ஆகிடும். அகைன் ரைஸ் ஆகிற மாதிரி ரைஸ் ஆகும், அகைன் ஃபால் ஆகிடும். இந்த ஜோனுக்குள்ளே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு ரேஞ்ச் போண்டா தான் இருக்கும். இன்னைக்கு மார்னிங் கூட டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது, இங்கேருந்து ஃபால் ஆகலாம். கரெக்டாக இங்கேருந்து ஃபால் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஷார்ப்பாக ரைஸ் ஆகிற மாதிரி ரைஸ் ஆச்சு, அகைன் அங்கேருந்து ஒரு ஃபால் ஆச்சு. ஃபைன், இதே மாதிரி தான் சென்செக்ஸும் இதே மாதிரி தான் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸோட சார்ட் எடுத்து பாருங்க. கிளியராக இந்த நெக்லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகுது பாருங்க. லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனாக ட்ரேட் ஆகுதா. ஓகே, ஆஃப்டர் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம், இந்த ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ வித்தின் இந்த ஷோல்டருக்குள்ள, இந்த அப்சைடில் வித்தின் இந்த ஷோல்டருக்குள்ள, அதே நேரம் பாடம் சப்போர்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் 76,200 260 பாடம் சப்போர்ட் லைனாகவும், அப்சைடில் 78,300 ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் மே 6th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இப்போ நான் வச்சிருக்கிறது H4ல் வச்சிருக்கிறேன். ஓவராலாக இங்கேருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் இந்த ரீடெஸ்டிங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 10,100 10,120 இந்த ஜோனுக்கு மேலே ஒரு 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இந்த பிரேக் அவுட்டை தாண்டி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ள இருந்ததுன்னா இது ஒரு ரீடெஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். மார்க்கெட் அகெயின் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 10,000 இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் 10,120க்கு மேலே மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு 4 hour கேண்டில் இதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனால் மட்டுமே க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு அப்சைடு மார்க்கெட் அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ட்ரெண்டிங் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் நோ இந்த பிரேக் அவுட் வேலிடாக தான் இருக்குது. ஸ்டில் நோ வித்தின் 10,200 ஆர் 10,120க்கு பிலோவில் ட்ரேட் ஆகிற வரைக்குமே எனி டைம் மார்க்கெட் அகெயின் கீழே ஃபால் ஆகலாம். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இந்த ஷோல்டருக்கும் நெக்லைனுக்கும் இன்பிட்வீனில் ட்ரேட் எடுக்கக்கூடாது.
24,300க்கும் 23,800க்கும் இன்பிட்வீனில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. செக்டார் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ரியாலிட்டி மெட்டல் செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டாரில் பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வெளியாயிருந்தது. ஓகே, ஸோ செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்த ஆட்டோ செக்டார் அண்ட் ரியாலிட்டி செக்டார் மெட்டல் செக்டார் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய சந்தேகங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்ட் ஃபைன். உங்களுடைய சந்தேகங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.